வெல்கம் டு வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி மேக்ஸில் ஹச்சிஎஃப்போட பார்ட் 2 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஹச்சிஎஃப்பில் அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 to 20 சம்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ 21 to 40 அதை நம்ம பார்த்துடலாம். இந்த மேக்ஸோட சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஜனவரியிலேருந்து 2024 வரலையும், அடுத்து 24 25 அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்தடுத்த பார்ட்டில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகணும் தான். ஸோ அதனால் இதோட சீரீஸ் அடுத்த பார்ட் 1 பார்ட் 2 வரும்போது அப்பப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில இது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், ஒரு சில இதெல்லாம் பெண்டிங் இருக்கும். அது என்ன கம்ப்ளீட் ஆகாது. அடுத்தடுத்த இயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் அடுத்தது நியூ கொஷின் வரும்போது அதை நம்ம ஒரு பார்ட்டாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்பிசி மேக்ஸு அந்த பர்டிகுலர் டாப்பிக்லாம் போட்டு 2019 to 2024 அப்படின்னு போட்டிருப்பேன். அதேமாதிரி தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஹச்சிஎஃப்பை பொறுத்தவரையும் 20 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ 21லேருந்து நம்ம பார்த்துலாம். ஸோ லாஸ்ட்டாக 20th சம் பார்ட் 1ல் ஹச்சிஎஃப்போட வீடியோவில் பார்ட் 1ல் லாஸ்ட் சம் இதாக இருக்கும். இப்போ பார்ட் 2ல் 21லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்ட் 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா 21வது கொஷின், அதாவது நம்ம இந்த 155 அப்படிங்கிறது கொஷினோட நம்பர், அந்த ஒரிஜினல் கொஷினோட நம்பர். அது பக்கத்தில் 21 இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம டம்மி நம்பர், நம்ம போட்டிருக்கிறது ஒரு ஐடென்டிஃபைக்காக எத்தனை கொஷின்ஸ் ஹச்சிஎஃப்பில் வருது. அது நம்ம பார்ட் 1ல் 1 to 20 நம்ம பார்க்குறோம். 21 to ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த 21 கொஷின் மட்டும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு 5 டேர்ம்ஸ் வரும். x⁴, 5x³ 5x² + 5x - 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது 2 டேர்மாக, அதாவது லென்த்தியஸ்ட் டேர்மாக அந்த பாலினாமியல் இருக்கிறதுனால இது நம்ம அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக அதை கொஷின் நான் 21 சம்மோட எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ 22 to அந்த 40, அதாவது பார்ட் 2ல் வந்து 21 to 40 நம்ம பார்க்கணும். 21 மட்டும் நம்ம லேட்டராக பார்ப்போம். 22 நம்ம பார்த்துடலாம். இந்த 22 பொறுத்தவரையிலையும் பாருங்கள் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த HCF ஆஃப் x³ - x² + x - 1 அப்புறம் x⁴ - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ HCF பொறுத்தவரையிலையும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லை GCD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பேசிக் HCFனா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி எல்சிஎம் தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். டேரெக்டாக அதை பார்க்காதீங்க. இப்போ ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் மேக்ஸுக்கு தனித்தனியாகவே இருக்கும், தமிழுக்கும் தனியாக இருக்கும், ஜிஎஸ்க்கும் தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் என்ன கேட்குறாங்க, 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அதோட HCF கேட்குறாங்க. மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஈக்குவேஷன் 1யும் 2வும் தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து HCF ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, x³ - x² + x - 1 அப்படின்றது. இங்கே இருக்கிறத நான் அப்படியே எழுதிச்சிருக்கேன். இது ஈக்குவேஷன் 1ன்னு நான் எழுதியிருக்கேன். இதை 2 ரோமன் லெட்டர் 2 அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சால்வ் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இது பாருங்கள் இதுமாதிரி 4 டேர்மாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்திங்க அப்படின்னா 2லேயும் x² காமனாக இருக்கும். அப்போ x² காமனாக எடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும், x² காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த x³ x² காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x மட்டும் தான் இருக்கும். மைனஸ் பக்கத்தில் x² இருக்குது, அந்த x² நம்ம எடுத்துட்டோம். அப்போ அங்கே 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ சென்டரில் மைனஸ் இருக்கிறதுனால x² காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். x - 1 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இதில் வந்து இந்த x - 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நம்ம எழுதணும். சென்டரில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், 2 இதுலையும் காமனாக பார்த்திங்கன்னா நம்ம இதே டேரெக்டாகவே எப்படி எழுதிக்கலாம். அதாவது x - 1 அப்படின்ட்டு முன்னால் வந்து ப்ளஸ் இப்போ நம்ம போடலாம். இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் +× x + xன்னு வந்துடும், +× -1 -1 அப்படி வந்துடும். அப்படியே இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். அதை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன், +× x - 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக காமனாக வெளியில் எடுத்துக்கோம். இப்போ இந்தமாரி இருக்கிறத என்ன பண்ணலான்னா, இங்கே x1 - 1 அது x - 1 x - 1 இருக்குது. இந்த x - 1 x - 1 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x - 1 இங்கே காமனாக போட்டு ரிமைனிங் வந்து x² இருக்குது. இது 2லேயும் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது பக்கத்தில் +1 இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா இந்த டேர்மை இங்கே காமனாக எடுத்துட்டோம்.
அப்போ அது பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயருக்கு அது இங்கே வந்துருச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கிற சைன் அப்படியே கீழே நம்ம போட்டோம். எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் வெளியில் காமனாக எடுத்துட்டோம். அந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். அதனால் நான் 1ன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த டேர்மை ரெண்டாக பிரித்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இதில் எக்ஸ் மைனஸ் ஒன் காமனாக எடுத்துக்கிட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் காமனாக எடுத்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை நான் போட்டுக்கிட்டேன். சென்டரில் இருக்கிற ப்ளஸ் நான் போட்டுக்கிட்டேன். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று வெளியில் காமனாக எடுக்கும்போது அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு. ஈக்குவேஷன் 1 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துருக்கோம். ஈக்குவேஷன் 2 என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. அது ஈஸி தான். இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எப்படி, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். 1 வந்து நம்ம எப்படி வேணுமோ எழுதலாம், 1 பவர் ஸ்கொயர்னு எழுதலாம், 1 பவர் க்யூப்னு எழுதலாம், 1 பவர் 4 5 எப்படி வேணுமோ எழுதினாலும் அதோட வேல்யூ 1 தான். அதனால் அது ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாரி பக்கத்தில் என்ன பண்ணுறோம், 1 வந்து 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இதில் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 1. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்புறம் ஏ மைனஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம கீழே எழுதிருக்கோம். இந்த டேர்மை திரும்ப நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1, அதை நான் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு மைனஸ் 1 அப்படின்னு நான் எழுதுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை திரும்ப நான் ஈக்குவேஷன், அதாவது அந்த ஃபார்முலா பேசிஸில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1க்குள்ள ஈக்குவேஷன் ஃபைனலாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் 2 பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு இதுலேயும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச்சிஎஃப் எப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டு இதுலேயும் இந்தமாரி ஈக்குவேஷன் வரும்போது ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கணும், பவர் வேல்யூ கம்மியாக இருக்கணும், அதை தான் நம்ம எடுக்கணும். ரெண்டு இதுலேயும் காமனாக இல்லை அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 நம்ம வெளியில் ஹச்சிஎஃப்க்கு எடுத்துக்கலாம். வேறு என்ன காமனாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 கிடையாது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம எடுக்க முடியாது. அப்போ ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் ஏதாவது ஒரு டேர்ம் எடுக்கிறோம், ஹச்சிஎஃப் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது ரெண்டுமே இங்கேயே இருக்குது. அப்படிங்கும்போது அதுதான் ஹச்சிஎஃப் வேல்யூவாக நம்ம எடுத்துருக்கோம். இதே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1 நம்ம காமனாக எடுத்துருப்போம். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதையும் நம்ம போட்டிருப்போம். அது இல்லாமல் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம கூட வந்துடும். அது எல்சிஎம்க்கு. இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது ஹச்சிஎஃப். அப்போ 22க்குள்ள ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. அடுத்த சம் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஹச்சிஎஃப் ஆஃப் 513 அண்டு 1134 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்து அதுக்கு மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க. மீப்பெரு பொது காரணினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு அர்த்தம். ஜிசிடி இல்லை கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி என்னமா சொல்லலாம். மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஜிசிடி அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா மீப்பெரு பொது காரணி. ஃபேக்டர்னா காரணி, காமன்னா பொது, ஹையஸ்ட்னா மீப்பெரு, அவ்வளோதான். ஜிசிடினா என்னது, கிரேட்டஸ்ட்டு மீப்பெரு, காமன்னா பொது, டிவிசர்னா வகுத்தி அப்படின்னு வரும் தமிழுக்கு. இப்போ இதில் ஹச்சிஎஃப்னு சொல்லியிருக்காங்க, மீப்பெரு பொது காரணி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டு நம்பர் இந்தமாரி பெரிய நம்பரு ஒரு சின்ன நம்பர் கொடுத்தாவே உள்ளுக்குள்ளே பெரிய நம்பரை போட்டு அந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கும்போது ஃபைனலாக 0 வரணும். வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் ஹச்சிஎஃபாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், இப்போ பெரிய நம்பர் என்னது 11, அதாவது 1134. சின்ன நம்பர் 513. இப்போ 1134 513 வகுக்க போகிறோம். இப்போ வகுக்கிறோம் பாருங்கள். இப்போ இதை எத்தனை டைம் வகுக்கலாம், 1134 513 வந்து 2 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 2 டைம்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது 513 × 2 போட்டோம் அப்படின்னா 1026ன்னு கிடைக்கும். 1026 இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 108ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 108
இந்த 108ல் இந்த 513 வகுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பெரிய நம்பரை உள்ளே கொண்டு வந்துடுறோம். 108 அப்படியே வெளியில் வச்சுக்கிறோம். அப்போ அதாவது இப்போ வகுக்கிற எண்ணை தான் உள்ளே வைக்கணும். அது பெரிய எண்ணை தான் நம்ம உள்ளே வச்சு வகுக்கணும். சப்போஸ் அது வகுக்கலை அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி அதில் உள்ளே வச்சிடணும். அந்தமாரி இப்போ பாருங்கள், இங்கே பெரிய நம்பர் வச்சுருக்கிறோம் 513, ரிமைனிங் வந்து 108 வருது. இந்த 108ல் இந்த 513 வகுக்க முடியாது. அதனால் இந்த 513 உள்ளே கொண்டு வந்து அதில் இந்த 108ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 513ல் 108 வகுக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் வகுப்படும். அப்போ என்ன பண்ணலாம், 413 அப்படிங்கிறது கிடைக்கும். 4 வாட்டி 4 × 108 இங்கே 432 வரும். நம்ம ஒன்றுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 × 108 போட்டோம் அப்படின்னா 432ன்னு கிடைக்கும். 4 × 100 400, 4 8 32, 432ன்னு கிடைக்கும். 432 இங்கே 3ல் 2 போயிடுச்சு, இங்கே 2ன்னு மாற்றிக்கணும். 2 போயிடுச்சுன்னா 1. அப்புறம் இங்கே பக்கத்தில் 1 இருக்குது, 1ல் 3 போகாது. அதனால் அங்கே பாரோ பண்ணுறோம். 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 8ன்னு கிடைக்கும், 81. இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த 1ங்கிறத 2ன்னு போட்டுக்கணும். அதை செக் பண்ணிக்கங்க, 2ன்னு மாற்றிக்கங்க. இப்போ 81ல் 108 வகுப்படாது. அந்த 108 உள்ளே கொண்டு வந்துடுறோம். 108ஆல் அது 108ல் 81 வச்சு வகுத்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி தான். ரிமைனிங் வந்து 27 கிடைக்குது. இப்போ 27ல் இந்த 81 வகுப்படாது. அதனால் 81 உள்ளே கொண்டு வந்துட்டு 27ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம கொண்டு வரலாம். 3 21 60, 81ன்னு வந்துடும். அப்போ 0ன்னு கிடைக்கும். அப்போ 3 27 81. இந்த 81 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0. அப்போ லாஸ்ட்டாக எங்கே 0 வருதோ அதுக்கு முன்னால் இருக்கிற வேல்யூ தான் ஹச்சிஎஃபாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 27 தான் ஹச்சிஎஃப். இந்தமாரி பெரிய நம்பர் சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்தமாரி இந்த பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியும் போட்டு ஃபைனலாக 0 வர வரலையும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். அதில் அதுக்கு முதல் நம்பர் 0 வந்துருச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பர் தான் நம்ம ஹச்சிஎஃபாக எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 176வது, அதாவது சாரி 24th கொஷினு. இஃப் த ஹச்சிஎஃப் ஆஃப் 2 numbers இஸ் 1, then the number of numbers are called அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை என்னான்னு கேட்குறாங்க. அது 2 எண்களின் ஹச்சிஎஃப் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அந்த எண்களை வந்து பார்த்திங்கன்னா கோப்ரைம்னா சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். இது வந்து ஸ்கூல் புக்லேயே மேக்ஸ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அதை ஒரு தியரி கொஷின் மாரி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ சார்பகா எண்ணா என்னது, அது காமன், அதாவது ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து 1 இருக்கணும். இதே ப்ரைம் நம்பரோட எனி 2 ப்ரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் எடுத்திங்கனாலும் அதுவும் 1 தான் வரும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் மீப்பேவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் வந்து பகா எண்கள் கிடையாது, அது பகு எண்ணு தான். அந்த பகு எண்ணை 2 எண்ணிக்கும் நம்ம காமனாக இது ஹச்சிஎஃப் எடுக்கும்போது அது வேல்யூ 1ன்னு வருது. இப்போ எக்ஸாம்பிள் 4ன்னு எடுத்திருக்கோம். 4 அப்புறம் 6ன்னு எடுக்கிறோங்க வச்சுங்க. ஓகே, 4 15ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 15 இருக்குது. இந்த 4ஓட காரணிகள், 4ஓட வகுத்தி என்னது, 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். அதே 15 எடுத்துக்கிறோம். 15 வந்து 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 15ஆல் வகுப்படும். இதில் ஹையஸ்ட், இது காமன் வகுத்தி என்னது, 1 மட்டும்தான். ஹையஸ்ட் காமன் வகுத்தி வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 1 தான். அப்போ 4க்கும் 15க்கும் ஹச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 1 தவிர வேறு எதுவும் வராது. இப்போ ஹச்சிஎஃப் வேல்யூ 4க்கும் 15க்கும் என்னது, 1 தான். இப்போ 4 வந்து பகா எண்ணா, பகு எண்ணு தான், ப்ரைம் நம்பர் கிடையாது. அதாவது ப்ரைம் நம்பர் கிடையாது, பகு எண். அப்போ 4 15, இது 4 வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் வகுப்படும், அதாவது 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். 15 வந்து 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், ஆனால் 15ஆல் வகுப்படும். இந்த 2 நம்பருக்கும் நம்ம காமனாக ஹச்சிஎஃப் எடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து 1ன்னு வந்துச்சுன்னா இந்த 2 நம்பரை வந்து நம்ம கோப்ரைம்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னது, சார்பகா நம்பர், சார்பகா எண்கள், கோப்ரைம் எண்ஸ், கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து 24வது சம். அடுத்த 25வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 25வது கொஸ்டினில் ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு அர்த்தம். ஹச்சிஎஃப் அப்படின்னா மீப்பெரு பொது காரணி, ஃபேக்டர்னா காரணி, டினா டிவிசர்னா வகுத்தி, அவ்வளோதான். இப்போ 2 இதுக்கும்
HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், y³ + 1 மற்றும் y² - 1 ஆகியவற்றின் மீப்பெரு பகுதி வகுத்தியை காண்க. இப்போ y³ + 1 எப்படி எழுதலாம்? y³ + 1³ அப்படின்னு எழுதலாம். இதுக்கு ஃபார்முலா என்னது எழுதிருக்கோம். அதாவது y³ + 1³ அப்படிங்கிறது a³ + b³ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a³ + b³ ஃபார்முலா என்னது? a + b × a² - ab + b². இதே a³ - b³ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா a - b அப்புறம் a² + ab + b² அப்படின்னு வரும். இப்போ அந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா ஒரு 7-8 ஃபார்முலா இருக்குது அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஃபார்முலாலாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த y³ + 1 வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ y³ + 1 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா y³ + 1³ அப்படின்னு எழுதலாம். அதை வந்து இந்த ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். ஏங்கிறது y, bங்கிறது 1, y + 1 அப்படின்னு எழுதிக்கிறோம் a + bக்கு. a² - ab + b². a² அப்படின்னா y², ab - ab அப்படின்னா a × b, 1 × y தான், ப்ளஸ் b². bங்கிறது 1, அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதனால் 1ன்னு அப்படி போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், என்னது செகண்ட் டேர்ம் எடுத்துருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் y² - 1 அப்படின்ட்டு. y² - 1 y² - 1² அப்படின்னு எழுதலாம். y² - 1² அப்படின்னா a² - b² அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அதோட ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் ஆனது a + b × a - b அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இதில் 2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு, எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியாச்சு. இதில் காமனாக என்ன இருக்குது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டு இதுலேயும் காமனாக என்ன இருக்குது? வகுத்தி. அப்படின்னா y + 1, இங்கேயும் y + 1 இருக்குது. இந்த y - 1 இங்கே கிடையாது, அதனால் இதை எடுத்துட்டோம். இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இல்லை, அதுவும் நம்ம போடல. இது எல்சிஎம்னா எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி காமனாக எடுக்கணும். பட் ஆனால் HCFக்கு ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ தான் எடுக்கணும். பவரில் வேல்யூ கம்மியாக இருக்கிறது தான் எடுக்கணும். அது பவர் வேல்யூ அதிகமாக இருக்கிறத எடுக்கணும். எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்போ y + 1 y + 1 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதுதான் HCFோட வேல்யூ. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி y + 1. 26வது கொஷினு, 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பெரும் பொது காரணி, அதான் ஹையஸ்ட் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து the product of two 2-digit numbers is 300 and their HCF is 5, then the two numbers are அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஒன்றும் கிடையாது, 2 எண்களோட பெருக்கல் பலன் 300 போட்டாச்சு. அப்போ நம்ம நார்மலாக ஃபார்முலா என்னது? a × b = LCM × HCF, இல்லை HCF × LCM எல்லாம் ஒன்று தான். 2 எண்களோட பெருக்கல் பலன் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? LCM அண்ட் HCFோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது பேசிக் ஃபார்முலா நம்ம ஸ்டார்டிங் பார்ட் 1 நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது காமனாக இருக்குது. இப்போ 2 எண்களின் பெருக்கல் பலன் 300. இது LCM நமக்கு தெரியாது, ஆனால் HCF மீப்போக்கான HCF வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டான். HCF is 5 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படிங்கும்போது அப்போ HCFக்கு நான் 5ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். 2 எண்களுக்கு உள்ள மல்டிப்ளிகேஷன் 300 நான் போட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். இப்போ LCM = இந்த 300/5ன்னு போட்டோம் அப்படின்னா, அந்த 5ஆல் இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 300 அடித்தோம் அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். இப்போ 60 தான் என்னது? LCMோட வேல்யூ. இப்போ LCMோட வேல்யூ 60. இந்த 60 டானா வகுத்தல் போட்டு இந்தமாரி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்? 60ல் எத்தனை வாட்டி இது 10 வந்து 6 டைம் வரும். 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ LCM 60 இருக்கிற நம்பரை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 10 × 3 × 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். 10 × 3 × 2 அப்படின்னு நான் பிரித்து எழுதிக்கிறேன். அந்த 60 இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் 60 தான் வரும். 60 நான் இப்படியும் எழுதலாம். 3 6 6 × 10 60 முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஈரிலக்க எண்கள், 2 ஈரிலக்க எண்கள் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 ஈரிலக்க எண்களோட பெருக்கல் பலன் தான் 300. அந்த 2 ஈரிலக்க எண்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது HCF கொடுத்தாச்சு. HCFலேருந்து நம்ம LCM கண்டுபிடிச்சிருக்கிறோம். பெருக்கல் பலன் கொடுத்துறாங்க. அந்த 2 எண்கள் என்ன? அந்த 2 எண்கள் எப்படி இருக்கணும்? ஈரிலக்க எண்களாக இருக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ பாசிபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 ஈரிலக்க எண்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ a × b அப்படியே நான் போட்டிருக்கேன். இங்கே என்ன இங்கே வருது? LCM தான் நம்ம 10 × 3 × 2 அப்படின்னு எழுதிருக்கிறோம். இன்ட்டு HCFங்கிறது 5. அப்போ இந்த 2 ஈரிலக்க எண்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதோட
அதாவது இதோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அந்த வேல்யூவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10 × 3 30, 2 × 5 10 அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி எழுதலாம். ரெண்டாவது பாசிபிலிட்டி எழுதலாம்னா 10 × 2 20, 3 × 5 15 அப்படின்னு ரெண்டாவது பாசிபிலிட்டி எழுதலாம். மூணாவது பாசிபிலிட்டி என்னன்னா 3 × 2 6, 5 × 10 50 அப்படின்னு எழுதலாம். மூணாவது பாசிபிலிட்டி எழுதலாம். இப்போ இந்த 3 பாசிபிலிட்டி இந்த 4 நம்பரை வச்சு நம்ம எழுத முடியும். இந்த 3 பாசிபிலிட்டி தான் இந்த A × Bயாக இருக்கும். அதாவது ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 10 இருக்கலாம். ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 15 இருக்கலாம் ரெண்டாவது பாசிபிலிட்டியில். மூணாவது பாசிபிலிட்டி ஏவோட வேல்யூ 6, மூணாவது இது பியோட வேல்யூ வந்து 50 இருக்கலாம். பட் அவங்க நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரிலக்க எண்களாக இருக்கணும். 2 எண்களும் ஈரிலக்க எண்களாக இருக்கணும். பட் இங்கே 6 தான் வருது, அது ஒரு இலக்க எண்கள். அதனால் இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வராது. அப்போ ரெமைனிங் 2 செக் பண்ணுறோம். ரெமைனிங் 2 செக் பண்ணும்போது என்ன நம்ம செக் வைக்கிறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 5 இருக்கணும். பாருங்கள் 30க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 தான் வரும். 30க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம், 10ஆல் வகுப்படும், 3 வாட்டி இங்கே 1 வாட்டி. அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 10. அது 30 10 வராது. 20க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 5ஆல் வகுப்படும், 4 இங்கே 3 வாட்டி வரும். அப்போ இதுக்கு காமனாக எதுவும் எடுக்க முடியாது, 5 தான் ஹெச்சிஎஃப். அப்போ 20ம் 5க்கும் தான் ஹெச்சிஎஃப் வேல்யூ 5ன்னு கிடைக்கிது. இந்த ரெண்டுமே ஈரிலக்க எண்களாக இருக்குது. அப்போ A × B, அதாவது ஏவோட வேல்யூ 2 20, பியோட வேல்யூ 15. 2 ஈரிலக்க எண்கள் என்ன அப்படிங்கிறத இந்த 3 பாசிபிலிட்டிலேருந்து இந்த 1 மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னா 20 15 இல்லை 15 20 20 15 ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை போட்டாச்சு. அப்போ இந்தமாரி இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், பட் ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 ஈரிலக்க எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துருவாங்க, ஹெச்சிஎஃப் 5ன்னு கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுக்கல. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம்மை டானா வகுத்தல் போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். எழுதிட்டு அந்த ஈரிலக்க இந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட வேல்யூவை பிரித்து எழுதியிருக்கோம். அதை பாசிபிலிட்டி 3 பாசிபிலிட்டி 10 × 3 30, 2 × 5 10, 2 × 10 20, 3 × 5 15, 2 3 6, 5 10 50 அப்படின்னு எழுதுகிறோம். இது வராது, ஈரிலக்க எண்கள் 6 கிடையாது, அதனால் இது வராது. 30ம் 10க்கும் ஹெச்சிஎஃப் 10ன்னு வருது, அதனால் அதுவும் வராது. 20ம் 15க்கும் தான் ஹெச்சிஎஃப் 5ன்னு வருது. இது ரெண்டுமே ஈரிலக்க எண்களாக இருக்குது, அதுதான் ஆன்சர். இதில் இப்படி நம்ம பார்க்கலாம், ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் வந்து 5ஆக இருக்கணும். பாருங்கள் 25 12 வருது. 12க்கு கண்டிப்பாக 5 காமனாக வராது, அப்போ அது வராது. இது ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5 வரணும். 20 20 30, இப்போ 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், 10 தான் ஹெச்சிஎஃப். 10க்கும் 30க்கும் எடுத்தோம் அப்படின்னா என்னது, அதுக்கும் 10 தான் வரும். 10 இங்கே 1 வாட்டி, இங்கே 3 வாட்டி. ஆனால் 15க்கும் 20க்கும் நம்ம எல்சிஎம் இது ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 5 வரும். அப்போ ஆப்ஷன் வச்சு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பட் ஆனால் அது எப்படி நம்ம போடுறோம், சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டு ஃபுல் ப்ரொசீஜரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட்டு அதை ஆப்ஷன் வச்சு இல்லை அந்த டைம் சேவிங்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த கொஷினு, இப்போ இந்த லாஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எல்லாமே புது கொஷின் தான், விடை தெரியவில்லை அப்படிங்கிறது பழைய கொஷின் நம்ம பார்க்கல, ரீசன்ட் கொஷின் தான். இது தெளிவாக நம்ம பார்த்தோம்னாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 445 அண்ட் 572 லீவிங் ரிமைண்டர் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள், 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது முறையே மீதி 4 மற்றும் 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை, மிகப்பெரிய அப்படின்னு வந்துட்டாவே அது ஹெச்சிஎஃப், மிகச்சிறிய அப்படின்னாவே அது எல்சிஎம். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி மீதியை கொடுக்குது, 445 4 மீதி கொடுக்குதான், 572 5 மீதியாக கொடுக்குதான். இந்தமாரி ஹெச்சிஎஃப்பில் மீதி கொடுக்குது அப்படின்னு தனித்தனியாக வேறு நம்பர் கொடுத்துட்டாவே அதே என்ன பண்ணணும், டக்குன்னு அந்த 445ல் அந்த 4 மைனஸ் பண்ணிடணும், 572ல் 5 மைனஸ் பண்ணிடணும். இதை மாற்றி மைனஸ் பண்ணிடக்கூடாது. 445ல் அந்த 5 எடுத்துகிட்டு போகக்கூடாது. 445க்கு 4 என்ன கொடுக்குறாங்க, மீதியாக வருதான். 572க்கு 5 மீதியாக வருது. அப்போ அந்த மீதியை ஃபஸ்ட்டு அந்த நம்பரோட மைனஸ் பண்ணிக்கிறோம். 445 மைனஸ் 4 441, 572 மைனஸ் 5 567. இப்போ இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா அதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், 567 441 இந்தமாரி இருக்கும்போது பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியில் வச்சு டிவிஷன் பண்ண வேண்டியதான். அப்போ 567 சின்ன நம்பர் வெளியில் 441 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி டிவைட் பண்ணலாம், 441 அப்படியே கிடைக்கும். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 126 கிடைக்கும்.
இப்போ 126ல் 441 போகாது, அதனால் அதை உள்ளே வச்சுக்கிறோம். 126 வெளியில் சின்ன நம்பர் வெளில வச்சுக்கிறோம். 441ல் 26 பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம். 3 டைம்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 378 வரும். அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 63 கிடைக்குது. 63ல் 126 போகாது, அதனால் 126 உள்ளே வச்சுக்கிட்டு சின்ன நம்பர் வெளியில் வச்சுருக்கோம் டிவைட் பண்ணுறதுக்காக. 2 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். 126 கிடைக்குது. அடித்தோம் அப்படின்னா 0 கிடச்சிரும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் HCF வேல்யூ 63 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த 28வது கொஸ்டின். இதை பாருங்கள், 65 மற்றும் 117 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 65 அப்புறம் 117. அதோட மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரி வடிவத்தில் இருக்கான். என்னது 65M மைனஸ் 117 அப்படின்ற வடிவத்தில் இருக்கான். அதில் எம்ங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ if the highest common factor of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, இது minus 117, then find the value of m அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தமாரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பரு அதோட HCF வேல்யூ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதில் எம்மை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ A × B × HCF × LCM இது பேசிக் அந்த ஸ்ட்ரக்சர் எழுதிடுறோம். ஃபார்மெட்டை ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் = HCF × LCMோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இப்போ A × B தான் 65 117 கொடுத்துட்டாங்க. HCF தான் 65M மைனஸ் 117 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. LCM நமக்கு தெரியாது. அப்போ LCM இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரெண்டு எண்களுக்கு LCM கண்டுபிடிச்சோம்னா LCM இங்கே போட்டுடலாம். ரெண்டு எண்கள் என்னது? A × Bயோட வேல்யூ 65 117. அதுக்கு நம்ம LCM கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 585 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 65 117 அப்படிங்கிறது தான் A and B ரெண்டு நம்பர். அதுக்கு LCM எடுக்கிறோம். 13ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். இங்கே 9 டைம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா LCMனா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது HCF அப்படின்னா காமனாக இருக்கிற வேல்யூ மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அது என்ன வருது? அது மீப்பெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு 585 வருது LCM வேல்யூ. அப்போ இந்த ஃபார்மெட்டில் A × Bயோட வேல்யூ 65117 கொடுத்துட்டாங்க. HCFோட வேல்யூ அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. HCF அப்படின்னு சொல்லிட்டு 65M மைனஸ் 117 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. LCM இந்த ரெண்டு நம்பருக்கு LCM எடுத்து 585 நான் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 585 இந்த சைடு போனோம்னா டிவிஷன் ஆகும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே நான் வச்சுருக்கிறேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போணுச்சு அப்படின்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ 65 117 டிவைடட் பை 585 இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படி எழுதலாம். அதை தான் நான் இங்கே எழுதிருக்கேன். இந்த ஈக்குவல் டு 65 × 117 டிவைடட் பை இந்த 585 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவிஷன் வந்துடுது. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 117 இங்கே ஒரு வாட்டி 585ஆல் 5 வாட்டி அடிக்கலாம். அப்போ 500 5 17 85ன்னு வரும். அப்போ 117 இங்கே அடிக்கும்போது ஒரு வாட்டி வரும். 585ல் 5 டைம்ஸ் வரும். 5 117 585 அப்படின்னு வரும். இந்த 5 இங்கே ஒரு வாட்டியும் 65ல் 13 வாட்டியும் அடிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 13 அப்படிங்கிறது இங்கே கிடைக்குது. இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் 117 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 117 அப்படின்னு மாறிடும். 13 ப்ளஸ் 117 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 130 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ M தான் நமக்கு வேணும். அதனால் இந்த 65 மல்டிப்ளிகேஷன் இருக்குது அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போ 130 டிவைட் பை 65 போட்டோம் அப்படின்னா 65 2 டைம்ஸ் நம்ம அடித்தோம் அப்படின்னா 130 கிடைக்கும். அப்போ 65 × 2 130. அப்போ 2 அப்படிங்கிறது தான் எம்மோட வேல்யூ. அப்போ எம்முக்குள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா B 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இந்தமாரி சம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? A × B HCF × LCM அந்த பேசிக் ஃபார்மெட்டு A × Bயோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறோம். HCF வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. LCM இந்த ரெண்டு நம்பரை வச்சு LCM கண்டுபிடிச்சி அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ LCM வேல்யூ அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறிடும். அதை அடித்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆன்சர் வேல்யூ கிடைக்கும். இந்த மைனஸ் 117 இந்த ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு கிடைக்கும். அதை சேர்த்து இந்த M மட்டும் வேணும் அப்படின்னா 65 இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வரும். அதை அடித்து போட்டோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ எம்மோட வேல்யூ 2 ஆப்ஷன் B. அடுத்து பாருங்கள் 29வது கொஷினு. 162ங்கிறது ஒரிஜினல் கொஷின் நம்பர். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 20 கொஷினாக ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்க்குறோம். அந்த இதில் வந்து செகண்ட் பார்ட்டில் 29 கொஷின். அதாவது டோட்டலாக இந்த இதில் 29வது கொஷின்.
செகண்ட் பார்ட் வந்து 21 to 40 அந்த பேஸில் வரும். ஃபைண்ட் த HCF ஆஃப் பாலினாமியல்ஸ் 6x³ minus 30x square plus 60x minus 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு அப்படின்னு கொடுத்து 3x³ minus 12x square plus 21x minus 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் இதாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், பட் ஈஸி தான். அதே தான், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பர் உள்ளவையும் சின்ன நம்பர் வெளியவும் போட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஃபைனலாக 0 எங்கே வருதோ அதுக்கு முன்னால் இருக்கிறது தான் HCF அப்படின்னு நம்ம நம்பரை வச்சு பார்த்தோம். அதே தான் இந்த ஈக்குவேஷனே நம்ம பார்க்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ இந்த ரெண்டு எண்கள், ரெண்டு ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன், பல்லுறுப்புக்கோவை ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. மீ பெரு பொது வகுத்தி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டும் ஒன்று தான். பாருங்கள், இப்போ நான் கொடுத்துருக்கிற ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். 6x³ அந்த டேர்மும் 3x³ அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், இதில் 6ஐயும் 3யும் காமனாக வெளில எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து 6 காமனாக எடுக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனில் 3 காமனாக எடுக்கிறேன். இப்போ நான் 6 காமனாக எடுக்கும்போது எல்லா டேர்ம்லையும் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒன்றில் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா டேர்ம்லையும் காமனாக வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 6x³ 6 எடுத்துட்டோம் அப்படின்னா x³ வரும். 30x³ x² 6 வெளில எடுத்தோம் அப்படின்னா 5x². அப்போ 5 6 30 அப்படின்னு வந்துடும், 30x³ வந்துடும். அப்போ பாருங்கள், 60xல 6 வெளில எடுத்தோம் அப்படின்னா 10x மட்டும்தான் இருக்கும். 48ல் 6 வெளில எடுத்தோம் அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். அப்போ 8ன்னு தான் அங்கே உள்ளே இருக்கும். அடுத்தது இந்த வேல்யூக்கு 3 வெளியில் எடுக்கிறோம். 3ல் வெளில எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே x³ இருக்கும், இங்கே 4x², 7x minus 6 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ இந்தமாரி காமன் டேர்ம் வெளில எடுக்கிறோம். இந்த 3க்கும் 6க்கும் இது HCF கண்டுபிடிச்சி அது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது லாஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட வேல்யூ தான் சிறிய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ தான் பெரிய மதிப்பு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் கொடுத்துருக்க வேல்யூவில் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேல்யூவாக இருக்கும், செகண்ட் வேல்யூ வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரஃப் நோட் எடுத்து 6x³ minus 30x² அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு எல்லாத்துக்கும் 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுத்தீங்கன்னா 6 minus 30 plus 60 minus 48. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -6ன்னு கிடைக்கும், சாரி -12ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள், -12ன்னு கிடைக்கும். அதேமாரி இதுக்கும் எக்ஸுக்கு நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா -6ன்னு கிடைக்கும். அப்போ -6ஐ விட -12 சின்ன நம்பர். அப்போ இதில் கிடைக்கிறது -12, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கிறது -12, செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கிறது -6ன்னு கிடைக்கும். அப்போ எது பெருசு? -12 பெருசா -6 பெருசா அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 12 தான் பெருசு. மைனஸில் இருக்குது, அப்போ -6 தான் இது பெரிய நம்பர். அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண, செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் தான் -6ன்னு கிடைக்குது. அதனால் இது சின்ன மதிப்பு, இது பெரிய மதிப்பு அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். எக்ஸ் வேல்யூக்கு ஜஸ்ட் 1 அப்ளை பண்ணி பாருங்கள். x³ 1 தான், x² 1 தான், எக்ஸோட வேல்யூ 1 தான். எல்லாத்துக்கும் ஒரு முறை வெறும் நம்பர் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மேலே -12ம் கீழே ப்ளஸ் இது -6ம் கிடைக்கும். அப்போ பெரிய வேல்யூ இப்போ காமனாக 6 3 வெளியில் எடுத்துருக்கோம். இது பெரிய மதிப்பு அப்படிங்கிறது கீழே இருக்கிறது தான். இதை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம், சின்ன வேல்யூவை வெளியில் வச்சு இதால் நம்ம வகுக்க போகிறோம். அது சின்ன நம்பரால் பெரிய நம்பரை வகுக்கிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகணும். அதாவது உள்ள பெரிய நம்பர் நான் போட்டிருக்கேன், வெளியில் சின்ன நம்பர் இருக்குது. சின்ன நம்பராக அது பெரிய நம்பரை வகுக்கும்போது இங்கேயும் மேலே x³ இருந்துச்சுன்னா கீழே x³ வந்தால் தான் அதை கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 1 நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 1 x³, இங்கேயும் x³ இருக்குது. இங்கே x² இருந்துச்சுன்னா நான் xன்னு போட்டுக்கலாம், x³ தான் இருக்குது. அது என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. அதனால் 1 போட்டால் தான் அப்படியே x³ நமக்கு கிடைக்கும். அதேமாரி இங்கே மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே வந்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் நம்ம போடுவோம். அப்போ நம்ம ப்ளஸில் தான் வரணும். அப்போ இங்கே +1 நம்ம போட்டோம் அப்படின்னா 1 × x³ தான். சப்போஸ் இங்கே x² இருந்துச்சுன்னா இங்கே x போடணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே x³ தான் இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. அதனால் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் x³ வந்துடும். இதை அடித்து போட்டோம்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரணும், அப்போ தான் இது சால்வ் பண்ண முடியும். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே இந்த ஈக்குவேஷன் நம்ம கீழே எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே சைன் எல்லாம் கீழே இருக்கிற சைன் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம், அதாவது சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறோம். அப்போ இங்கே +x³ இருக்குது, அது மைனஸ் மாற்றிக்கிறோம். -5x² இருக்குது, அது +5x² மாற்றிக்கிறோம். இங்கே
ப்ளஸுக்கு மைனஸு மைனஸுக்கு இங்கே ப்ளஸ்னு மாற்றிட்டோம். இது அடித்தோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது, மேலே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், -4x², இங்கே +5x² இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடித்தோம் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு கீழே ப்ளஸ் இருக்கிறதுனால x² மட்டும் கிடைக்கும். 5x²ல் 4x² படிச்சோம், ஒரு x² தான் இருக்கும். அந்த ஒரு x² போட்டாச்சு. அடுத்தது கீழே -10x இருக்குது, மேலே +7x இருக்குது. -10xல் 7x போயிடுச்சு, +7x போயிடுச்சு அப்படின்னா -3x அப்படின்னு இருக்கும். அது நம்ம இங்கே போட்டாச்சு. இங்கே மேலே -6 இருக்குது, கீழே +8 இருக்குது. 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வருது. இந்த ஈக்குவேஷனில் இந்த இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் வகுக்க முடியாது. அதனால் இதை வெளியில் வச்சுக்கிறோம். இந்த பெரிய ஈக்குவேஷன் தூக்கி உள்ளே கொண்டு வந்துடும். அப்போ கொண்டு வரும்போது இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அடிப்படுற மாரி x³ கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே x² இருக்குது. அப்போ இந்த x² எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம்னா x³ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x மல்டிப்ளை பண்ணால் தான் x³ கிடைக்கும். அப்போ x × x² x³ அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அதனால் நான் மேலே ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x × x² x³ x × -3x -3x², x × +2 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ இதை எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் மாற்றிக்கணும், மைனஸ் இருக்குது ப்ளஸ்னு மாற்றிக்கணும், ப்ளஸ்ஸை மைனஸ் மாற்றிக்கணும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே 3x இருக்குது, 3x², மேலே -5x² இருக்குது. அப்போ -2x³ இது x² வந்துடும். கீழே -2x², மேலே +10x² இருக்குது. அப்போ +10 இது 8xன்னு வந்துடும். மேலே -8 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம் நம்ம கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த x² எதை மல்டிப்ளை பண்ணோம்னா இது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். எதை மல்டிப்ளை பண்ணலாம்? 2 மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 2x² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் இங்கே -2x² இருக்குது. நம்ம இது +2ன்னு போட்டோம்னா இங்கே +2x² இருக்கும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது அடிபடாது. அப்போ என்ன பண்ணோம்? -2 நம்ம இங்கே போட்டு -2ஆல் இந்த இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2x² கிடைக்கும். இங்கே சைனை சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக அடிப்படும். அதையும் நம்ம சைன் சேஞ்சஸையும் பார்க்கணும், எதை மல்டிப்ளை பண்ணணும், அது என்ன சைன் பண்ணணும் அப்படிங்கிறது நுணுக்கமாக பார்த்துக்கணும். அப்போ இங்கே -2ன்னு போட்டால் தான் நம்ம -2x கிடைக்கும். அதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி அடிக்கும்போது கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். அப்போ -2 நான் போட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது -2x² -2 × -3 ப்ளஸ் ++ஆக மாறிடும், +6x அப்படின்னு வந்துடும். -2 × +2 அப்படின்னா அது -4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸை ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், மைனஸை ப்ளஸ் ஆகும் மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும், 0. அடுத்து 8ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 2x இருக்குது. அப்போ 2x. 8ல் +4 போயிடுச்சு அப்படின்னா -4. இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் இது அடிப்படாது. இதில் காமனாக எதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். 2 காமனாக வெளில எடுக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா x மைனஸ் இங்கே 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல, காமனாக எடுக்கிற டேர்மை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு காமனாக எடுத்த வேல்யூ நம்ம பார்க்கணும் மெயினாக. இது ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாலே நம்ம எடுத்துருக்கிறோம். இதுக்கு HCF கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்பிட்வீனில் காமனாக எடுக்கிற வேல்யூக்கு இந்த காமன் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அந்த x - 2 அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் வச்சுக்கிறோம். ஏன்னா இது சின்ன நம்பர். இந்த x - 2ல் இந்த இவ்வளோ பெரிய நம்பர் வகுப்படாது. அந்த x - 2 வெளியில் வச்சுக்கிட்டு இந்த x² - 3x + 2 உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அடுத்து அதை தான் பண்ணுறோம். அப்போ x² - 3x + 2 அப்படின்னு உள்ளே வச்சு பெரிய நம்பர் உள்ளே வச்சுட்டு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணும்போது இப்போ இங்கே பாருங்கள், இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே x² வரும், எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x² வரும். இப்போ x அது +x -x ஆனால் +x தான் போடணும். -x போட்டிங்கன்னா அது அடிப்படாது. அப்போ +x எக்ஸை போட்டோம் அப்படின்னா x × x x² வந்துடும். x × -2 2x அப்படின்னு வந்துடும். அப்போ இதை சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது கேன்சல் ஆகிரும். இங்கே +2x இருக்குது, மேலே -3x இருக்குது. அப்போ கீழே -x மட்டும்தான் வரும். இந்த +2 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த -x இருக்குது, இங்கே +x இருக்குது. அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே -x கிடைக்கும் அப்படின்னா -1 மல்டிப்ளை பண்ணோம்னா -xன்னு கிடைக்கும். அப்போ -1 இந்த இது -1 xோட மல்டிப்ளை பண்ணோம்னா -x -1 × 2 + 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இதுவும் கேன்சல் ஆகிரும், இதுவும் கேன்சல் ஆகிரும், 0ன்னு கிடைக்குது. அப்போ எங்கே 0 வருதோ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் தான் HCF. அந்த ஈக்குவேஷன் தான் HCF. இப்போ பாருங்கள்,
ஹச்சிஎஃப்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2 தான் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னால் இருக்கிற 3 என்னது, ரெண்டையும் காமனாக எடுத்தோம் பாருங்கள், 3யும் 6யும் காமனாக எடுத்துருக்குறோம். அந்த 3க்கும் 6க்கும் எல்சிஎம் இது ஹச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3 6 3ஆல் டிவைட் பண்ணலாம் ஒரு வாட்டியும், 6க்கு வந்து 2 வாட்டியும் டிவைட் ஆகும். இந்த 2க்கும் 1க்கும் காமனாக எதுவுமே கிடையாது, 1 தான் இருக்குது. அப்போ 3 தான் இதுக்கு ஹச்சிஎஃப். அப்போ இந்த முன்னால் காமனாக ஃபஸ்ட்டு காமனாக எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த இதுக்கு மட்டும் ஹச்சிஎஃப் எடுத்துக்கிறோம். அதுக்கு 3 கிடைக்குது, அந்த 3 நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த பெரிய நம்பர் உள்ளேயும் சின்ன நம்பர் வெளியும் வச்சு டிவைட் பண்ணும்போது எங்கே 0 கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறது. அந்த எக்ஸ் மைனஸ் 2 இங்கே நமக்கு போட்டு ஹச்சிஎஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ 3 × எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறதான் என்னது, இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன். அது கூட ஹச்சிஎஃபோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் இதுக்கு உள்ள ஆன்சர். இந்தமாரி சம் இப்போலாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ சின்ன ஈக்குவேஷனாக பெரிய ஈக்குவேஷனாக அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கணும். பெரிய ஈக்குவேஷன் அதாவது வேல்யூ அதிகமாக இருக்கிற ஈக்குவேஷனை உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன், வெளியே சின்ன ஈக்குவேஷன் நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக 0 வரும்போது அதுக்கு முன்னால் இருக்க ஈக்குவேஷனும் காமனாக வெளில எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வேல்யூவும் போட்டோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி இன்னொரு சம்மு கேட்டிருப்பாங்க, அடுத்த சம்மு அதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 30வது கொஷினு. வீடியோ ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 30வது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அண்டு x² மைனஸ் y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x பவர் 4 மைனஸ் y பவர் 4 மற்றும் இந்த வேல்யூ அதோட மீப்பே இது மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி டிவிசர் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். அது 4 ஆப்ஷன் கொடுத்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு எடுத்துருக்கோம். இது a² மைனஸ் b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை எப்படி அந்த ஃபார்மெட்டை மாற்றணும் அப்படின்னா, பவர் 4 என்ன பண்ணுறோம், x² ஹோல் ஸ்கொயர் y² அதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படி எடுத்தோம் அப்படின்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a² மைனஸ் b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலானது a + b × a மைனஸ் b. இப்போ ஏங்கிறது x², பிங்கிறது y² அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். a² + b² × a மைனஸ் இது சாரி a + b × a மைனஸ் b அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலை, ஏன்னா x² மைனஸ் y² அப்படிங்கிறது இதுலேயே இருக்குது. x² மைனஸ் y² அப்படின்ட்டு இருக்குது. அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுத தேவையில்லை. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 1 நான் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x² மைனஸ் y² x² மைனஸ் y² தான் இருக்குது. இப்போ அதுதான் ஹச்சிஎஃபோட வேல்யூ. வேறு என்ன காமனாக இருக்குது, இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த வேல்யூ இங்கே கிடையாது, அதனால் இதை நம்ம போட முடியாது. அப்போ ரெண்டு இதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதுல ஃபைனலாக ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா x² மைனஸ் y². அதுதான் ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 31வது கொஷினு. இது வந்து அப்படியே சேம் அஸ் 6th கொஷின். அப்படின்னா பார்ட் 1ல் 6வது கொஷின். அது ஈஸி தான். 21க்கும் 35க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம், 7ன்னு கிடைக்கும். x² y² x y² ரெண்டுலேயும் xy காமனாக இருக்குது. எக்ஸில் பாருங்கள் எது வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். y² இருக்குது, அது ரெண்டில் எது சின்னது, y தான். அப்போ 7xy அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். 6th கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்ட் 1ல், அது தெளிவாக அதை பார்த்துங்க. அடுத்த கொஷின் 32வது கொஷினு. ஃபைண்ட் த ஹச்சிஎஃப் ஆஃப் x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² அண்டு x பவர் 4 மைனஸ் y பவர் 4. இது இந்த சொல்யூஷன் பிடிஎஃப்லாம் வேணுங்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு தான், ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் பே பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நமக்கு ஜிஎஸ்ஸு மேக்ஸும் பைலிங்குவலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் இருக்குது. அதுமாதிரி தமிழுக்கும் ஃபுல்லாகவே 2012 2024 வரையும் தமிழுக்கும், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து 2019 2024 வரையும் ஜிஎஸ் மேக்ஸுக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக அனலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம், செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம், ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னா a² மைனஸ் b² இது மைனஸ் 2ab ப்ளஸ் b². அப்போ இது ஃபார்மெட்டில் இருக்குது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்மெட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² மைனஸ் 2ab ப்ளஸ் b². எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a²
மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அந்த ஃபார்மெட்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த இதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது ஒய்னு எழுதி ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். இந்தமாரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நான் இந்தமாரி எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இதை இங்கே கொடுத்துருக்காங்க, நான் இந்த இப்படி எழுதியிருக்கேன், முடிஞ்சிச்சு. செகண்ட் இதை பாருங்கள், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம பிரித்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கணும். அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதை நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற எழுதலாம். இந்த ஈக்குவேஷனில் ஏங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது வந்து ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏ ப்ளஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏ மைனஸ் பி. இங்கே இருக்கிறத அப்படியே நான் கீழே எடுத்துக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷனை திரும்ப ஃபர்தராக நான் பிரித்து எழுதுறேன். ஏன்னா இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்லாம் அதுவும் இருக்குது. அப்போ அதையும் நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நான் பிரித்து எழுதுறேன். ஏன்னா ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒய். அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இது தான். இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பவரில் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, அது பவரில் 1 இருக்குது. அப்போ ரெண்டு வேல்யூவில் எது சின்னது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தான், அது நம்ம எழுதிக்கிட்டோம். வேறு ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னா இதில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 1 தான் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே இங்கே காமனாக இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். சப்போஸ் இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் இங்கே இருக்கிற மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். பட் இதில் 1 தான் இருக்குது, அதை நம்ம காமனாக எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர், இங்கே பாருங்கள் எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்ட்டுருக்கு. பவரில் எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 சின்னதா 2 சின்னதா அப்படின்னா 1 தான் சின்னது. ஹச்சிஎஃப்க்கு பவரில் வேல்யூ கம்மியாக இருக்கிறதா நம்ம எடுக்கணும், காமனாக இருக்க வேல்யூ எடுக்கணும். அப்போ ஹச்சிஎஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான். அடுத்து 33வது கொஷினு, ஃபைண்ட் அவுட் த ஹச்சிஎஃப் ஆஃப் 11, 0.121 அண்டு 0.1331 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் 11, 0.121 மற்றும் 0.133, அதான் 1331 அப்படிங்கிறது அதுக்கு மீபேவை காண்க அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு ஒரு பர்டிகுலர் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு புள்ளியிலேருந்து தாண்டி நம்ம நார்மல் நம்பராக யூஸ் பண்ணணும். அப்போ பாயிண்டில் இருக்கிறத முழு எண்ணாக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த அதிகமாக இருக்கிற பாயிண்ட் நம்பரை பார்க்குறோம், இதை இந்த 0.1331 இதை நம்ம நார்மல் நம்பராக புள்ளி இல்லாத நம்பராக நம்ம மாற்றணும் அப்படின்னா அதோட எத்தனை டிஜிட்டை தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0 ஆட் பண்ணுற மாரி ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே பாருங்கள் 4 டிஜிட்டு தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 10,000ல் 4 0 இருக்குது. அப்போ 10,000 அதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1331 அப்படின்னு இதை கிடச்சிடும். அப்போ அந்த 10,000 தான் நம்ம 0.121 11 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக அதை டிவைட் பண்ணிக்கலாம், அந்த ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 0.1331 10,000 இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1331 அப்படின்னு கிடைக்கும். 121 அது 0.121 அதோட 10,000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1210 கிடைக்கும். 11ஓட 10,000 மல்டிப்ளை பண்ணால் அந்த 11க்கு பக்கத்தில் 4 0 சேர்த்து உங்களுக்கு இது கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் இது ஹச்சிஎஃப் எடுக்கிறோம். பாருங்கள், இது 11 வகுப்படும், இதுவும் 11 வகுப்படும், இதுவும் 11 வகுப்படும். அதனால் 11 டிவைட் பண்ணுறோம். 14 டிவைட் பண்ணும்போது இங்கே 11 இங்கே ஒரு வாட்டி, ரிமைனிங் இந்த 4 0 அப்படியே போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 121, 11ஓட ஸ்கொயர் தான் 121. அப்போ 11 × 11, அப்போ இங்கே 11 டைம்ஸ் இருக்குது, அதனால் 11 போட்டுக்காச்சு. இந்த 0 அப்படியே நான் போட்டிருக்கேன். இங்கே 1331 11 டிவைட் பண்ணும்போது 13ல் ஒரு வாட்டி வரும். ரிமைனிங் வந்து 23 பக்கத்தில் 2 இருக்கும். 23ல் 2 வாட்டி 22 போயிடுச்சுன்னா இப்போ லாஸ்ட்டில் 1 இருக்குது, அது பக்கத்தில் 1 இருக்குது, அது 1 வாட்டி. அப்போ 1331ல் 121 வாட்டி 11 இருக்குது. அப்போ அதுவும் டிவைட் ஆகுது 11 எல்லாமே 14 டிவைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 நம்பரை பாருங்கள், வேறு எதுலேயும் காமனாக டிவைட் பண்ண முடியாது. 10 டிவைட் பண்ண முடியாது, இங்கே 1 இருக்குது. 11 டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 10,000 இருக்குது. இப்போ இது 11 டிவைட் ஆகாது எகைன். அப்போ 2 டிவைட் ஆகுது, எதுலேயும் டிவைட் ஆகாது. அப்போ காமனாக எதுலேயும் டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 11 அப்படிங்கிற நம்பரை தான், ஏன்னா அது ஹச்சிஎஃப் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே இன்ட்டு 10,000 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வர ஆன்சரை இங்கே ஸ்டார்டிங்கில் இன்ட்டு 10,000 கொடுத்தோம் அப்படின்னா
வர ஆன்சரை டிவைடட் பை 10,000 அப்படின்னு நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். அப்போ 11 கிடைக்குது. 11 என்ன பண்ணுறோம், நம்ம 10,000ல் இது மல்டிப்ளை பண்ணோம். அதனால் இந்த 10,000ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரிஜினல் ஆன்சர் கிடச்சிடும். இந்தமாரி டிவைட் பண்ணும்போது இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 1 2 3 4, அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 வந்துடும். இதுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு 11 100ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், 0.11 வரும். அதே 1000ஆல் டிவைட் பண்ணுறோம்னா 0.011 கிடைக்கும். அதே 10,000ஆல் டிவைட் பண்ணுறோம் இப்போ பண்ணோம்னா 0.0011 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த ஆன்சர் தான் இங்கே கிடைக்குது. 0.0011 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி. அதுதான் ஆன்சர். 33க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 34வது கொஷினு. ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, எக்ஸு கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2, இங்கே இருக்கிறது 2x இந்தமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பெரிய வேல்யூ 2x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3. சின்ன வேல்யூ இதுதான். டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இதிலே பாருங்கள், அது 2x கியூப் இருக்குது, இங்கே x கியூப் இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பரை உள்ளே நம்ம போட்டாச்சு, சின்ன ஈக்குவேஷனை வெளியில் போட்டிருக்கோம். பெரிய ஈக்குவேஷனில் சின்ன ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2x கியூப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த x கியூபோட எதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் கியூபை மல்டிப்ளை பண்ணோம்னா 2x கியூபு, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2x, 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் 4. சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம். சைனை சேஞ்ச் பண்ணி இதை அடிச்சிட்றோம். இங்கே மைனஸு மேலே மைனஸ் இருக்குது, மைனஸ் 7x ஸ்கொயரு, இது ப்ளஸ்ஸு மேலேயும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 7x, இங்கே மைனஸு இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் 7 அப்படின்னு கிடச்சிது. இதில் பாருங்கள், இதில் மைனஸ் 7 வெளியில் எடுக்கிறோம். மைனஸ் 7 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ மைனஸ் 7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 7x ஸ்கொயர்னு கிடச்சிடும். மைனஸ் 7 மைனஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 7xன்னு கிடச்சிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் 7 சாரி இது மைனஸ் 7 ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 7 அப்படின்றத கிடச்சிடும். அப்போ மைனஸ் 7 அப்படிங்கிறத வெளில எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் சின்ன ஈக்குவேஷன், அந்த பெருசை வெளியில் இருக்கிற பெருசு இந்த சின்ன ஈக்குவேஷனால் இது டிவைட் ஆகாது. அதனால் இந்த பெரிய ஈக்குவேஷனை உள்ளே கொண்டு வந்துட்டு சின்ன ஈக்குவேஷன் வெளியில் வச்சு டிவைட் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது எக்ஸு கியூப் வரணும். அப்போ எக்ஸு இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, சாரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸு கியூப் வேணும்னா அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸு கியூப் கிடச்சிரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இதை சைனை சேஞ்ச் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 2x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2xன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 2 கீழே இறக்கிடுறோம் அப்படியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் வரும், 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 2 போட்டக்கூடாது. மல்டிப்ளை பண்ணோம்னா 2x ஸ்கொயரு, இந்த ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸு மைனஸ் 2x ப்ளஸ் 2 1 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுறோம், அடிச்சிட்றோம். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எல்லாம் அடித்தோன்னா 0ன்னு கிடைக்கும். அதுக்கு முன்னால் இருக்க ஈக்குவேஷன் தான் HCF. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் HCF. இப்போ நம்ம கிடச்சிருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு HCF. இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு சமம் பார்த்தோம். அதில் காமனாக வெளியில் எடுத்திருந்தோம். அந்த 3க்கும் 6க்கும் காமனாக இருக்கிற நம்பர் வந்து அது HCF வந்து 3 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இது காமனாக எதுவும் வெளியில் எடுக்கலை, அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அப்படிங்கும்போது இதுக்கு கண்டுபிடிச்ச லாஸ்ட்டாக 0 எங்கே வருதோ அதுக்கு முன்னால் இருக்கிற வேல்யூ தான் HCF. அப்போ இதுக்கு HCFோட வேல்யூ இதுதான். இதுக்கு ஆப்ஷன் டி. 35வது கொஷினு. இது ஈஸி தான். 1 மீட்ரு 20 சென்டிமீட்ரு, 3 மீட்ரு 60 சென்டிமீட்ரு, 4 மீட்ரு அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்சம் அப்படின்னு வந்துட்டாவே அது HCF. குறைந்தபட்சம் அப்படின்னு அளவு வந்துச்சுன்னா அது LCM. இப்போ அதிகபட்சம் வந்துருச்சு. இப்போ 1 மீட்ரு அப்படிங்கிறது 100 சென்டிமீட்ரு. இப்போ என்ன பண்ணலாம்,
இது 1 மீட்ரு 20 சென்டிமீட்டரை எப்படி எழுதலாம் இன்ட்டு 100 போட்டோம்னா 120 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ 3 மீட்ரு 60 சென்டிமீட்டர்னா 360 சென்டிமீட்டர். 4 மீட்டர்னா 4 × 100 400 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா இங்கே மீட்ரு சென்டிமீட்டருக்கு, அதனால் சென்டிமீட்டர் மாற்றியாச்சு. இங்கே மீட்ரு சென்டிமீட்டருக்கு அது சென்டிமீட்டர் மாற்றியாச்சு. இது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதை அப்படியே HCF எடுத்தால் முடிஞ்சிச்சு. இந்த 3 நம்பர் இருக்குது. 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 டைம்ஸ் 36 டைம்ஸ் 40 இருக்குது. இது 4ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3 டைம் வரும், 9 டைம்ஸ் வரும். 4ஆல் 40 டிவைட் பண்ணும்போது 10 டைம்ஸ் வரும். அப்போ இதை காமனாக எதுவும் டிவைட் பண்ண முடியாது. 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே ஒரு வாட்டி வரும், இங்கே 3 வாட்டி வரும். ஆனால் 10ஆல் டிவைட் ஆகாது 3. அதனால் 3 நம்பர்லையும் டிவைட் ஆகிற நம்பரை தான் நம்ம HCFக்கு எடுத்துக்கணும். அதனால் இதுக்கப்புறம் டிவைட் பண்ணக்கூடாது, இந்த நம்பரையும் எடுத்துக்கூடாது. இந்த நம்பர் தான் 3 இதுலேயும் டிவைட் ஆகுது. 10 × 4 40 அப்படிங்கிறது தான் HCF. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 36வது கொஸ்டின். நான் 4 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட், அது பார்ட் 2ல் ஃபைண்ட் HCF ஆஃப் 18 24 30 அப்படின்ட்டுருக்கு. அது டேரெக்டாக அப்படியே போட்டுற வேண்டியதான். 18 24 30. 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸு. 24ல் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸு. 30ல் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 வாட்டி வந்துடும். திரும்ப இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 4 5 அப்படின்னு கிடைக்கும். இதை காமனாக இதுலேயும் வகுப்பட முடியாது. அதனால் 3 × 2 6 அப்படிங்கிறது தான் இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 37வது கொஸ்டின் ஃபைண்ட் GCD ஆஃப் தி ஃபாலோயிங் x³ - 27 இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செகண்ட் கொஸ்டின் இது அப்படியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1 அதில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை தெளிவாக பார்த்துங்க. திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அது சேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பார்ட் 1ல் இருக்கிற செகண்ட் கொஸ்டின் அது பார்த்திங்கன்னா இந்த சம் இருந்துச்சு. 38வது கொஸ்டின் 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பண் 300 மற்றும் அவற்றின் மீப்பெரு பொது காரணி 5 எனில் அவ்வெண்கள். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இது 26வது கொஸ்டினில் பார்த்துருக்கோம். அந்த பாசிபிலிட்டி 15 25 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அது HCF எடுத்தோம் அப்படின்னா 5ன்னு வரணும். பெருக்கல் பண்ண 2 எண்களோட பெருக்கல் பண்ண 300 இதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ 26வது கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது எகைன். அடுத்தது பாருங்கள், 450 216 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை இந்த ஃபார்மெட்டு கொஸ்டின் அப்படியே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அப்போ அதே ஃபார்மெட்டில் வேறு நம்பரை கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக எப்படி கேட்டாலும் அந்த மாடலில் தான் வரப்போகுது. அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே வரும், இல்லாட்டி அந்த மாடலில் வரும். இப்போ 2 நம்பரு அதோட HCF கொடுத்துட்டாங்க. அதில் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடி அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணோம், 2 நம்பரு இந்த 450 216 ஈக்குவல் டு HCFோட அந்த வேல்யூ என்னது எந்த வடிவத்தில் இருக்குன்னா 23x - 51. இது -51 இன்ட்டு LCM தெரியாது. அப்போ LCM வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ இந்த ஈக்குவேஷன் அது இந்த ரெண்டுக்கும் LCM எடுக்க போகிறோம். 450 216 டானாவகத்தில் போட்டு LCM எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, இந்த 3 3 9 9 2 18 கிடைக்கணும். 25 12 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 5400 அப்படிங்கிறது தான் LCM கிடைக்குது. அப்போ 5400 அப்படிங்கிறது LCM. இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை இதை வச்சுட்டு LCM அந்த சைடு 5400 எந்த சைடு கொண்டு போனோம்னா 450 × 216 / 5400 அப்படிங்கிறது இங்கே வந்துடுச்சு. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 18 கிடைக்குது. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டைமு 4ல் 0 அப்புறம் 40ல் 8 வாட்டி 108. இங்கே 45 9 வாட்டி அடிப்படும். ஓகேங்களா. அடுத்தது 216 2 வாட்டியும் 108 ஒரு வாட்டியும் 9 × 2 18 அப்படின்னு கிடச்சிச்சு. ஓகே. இப்போ 23x 18 + 51 18 இந்த -51 அந்த சைடு போணுச்சுன்னா +51 வந்துடும். அது கூட்டணும் அப்படின்னா 69 18 51 69ன்னு கிடைக்கும். எக்ஸ் மட்டும் தான் நம்ம வேணும். அப்போ 23 அந்த சைடு போணுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும். இப்போ 69 / 23 ஒரு வாட்டி இங்கே அடிக்கலாம், இங்கே 3 வாட்டி அடிக்கலாம். ஆன்சர் 3 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். லாஸ்ட் கொஷினு இதில் பாருங்கள், a⁻m+1 a⁻m+2 a⁻m+3 ஓகேங்களா. இதேமாரி கொடுத்துருக்காங்க. இது HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 ஈக்குவேஷன் அது மீப்பெரு பொது வகுத்தி HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடினா என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். இதுக்கு நான் எம்முக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அது 1 அப்ளை பண்ணலாம், 2 அப்ளை பண்ணலாம், எப்படி வேணுமோ அப்ளை பண்ணிங்க. நான் மினிமம் வேல்யூ 1 அப்ளை பண்ணுறேன்.
அப்ளை பண்ணால் என்ன தான் ஒன்றுக்கு இங்கே எம்முக்கு 1 வந்துடும், இங்கேயும் 1 இங்கேயும் 1 நான் கொடுத்துருக்கேன். இப்போ a பவர் 1 + 1 a பவர் 1 + 2 a பவர் 1 + 3 இருக்குது. அது 1 + 1 ஆட் பண்ணோம்னா a பவர் 2, 1 + 2 ஆட் பண்ணோம்னா ax கியூப், 1 + 4 1 + 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா a பவர் 4 இருக்குது. அப்போ எல்லாமே அடிமானம் சேமாக இருக்குது. பவரில் இருக்கிற வேல்யூ எது சின்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் ஹச்சிஎஃபாக நம்ம இருக்க முடியும். ஹச்சிஎஃப்னா என்னது, காமனாக இருக்கணும். 3 இதுலேயும் காமனாக ஏ இருக்குது. பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அந்த 2, 3, 4ல் எது சின்ன வேல்யூ அப்படின்னா 2 தான் 3, அந்த 2 தான் சின்ன வேல்யூ. அப்போ a² அப்படிங்கிறது தான் என்னது ஹச்சிஎஃபாக வரும். இப்போ a² எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா a+, அதாவது a பவர் 1 + 1 இருக்குது. இது எதுலேருந்து வந்திருக்கு, a பவர் m+1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த a பவர் m+1 அப்படிங்கிறது தான் மற்ற 2 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது சின்ன வேல்யூ. அப்போ a + m+1 அப்படிங்கிறது a + m+2லையும் இருக்குது, 3லையும் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான் பவரில் சின்னதாக இருக்குது. அப்போ இதை தான் நம்ம ஹச்சிஎஃபாக எடுத்துக்கிறோம். இப்போ அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, a பவர் m+1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 40 வரையும் நம்ம பார்த்தாச்சு. 41லேருந்து 60 வரையும் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம மேக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். மேக்ஸு தமிழ் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ மேக்ஸு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் அனலைசிஸ் பார்த்திங்கன்னா தமிழுக்கு கொஷின் வித் ஆன்சரோட உங்களுக்கு 2012லேருந்து 2024 குரூப் 4 வரலையும் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸுக்கு கொஷினு ப்ளஸ் அதோட அனலைசிஸ், அந்த சொல்யூஷன் பிடிஎஃப்னால் இப்போ நம்ம கொடுக்குறோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். அதுமாரி ஜிஎஸ்க்கும் எல்லாத்துக்கும் நான் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்க்கு எப்படி இருக்கும் எல்லாருமே. இப்போ ஜிஎஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு அண்ட் ஜிஎஸ் அந்த பேக்கேஜ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரெண்டுமே பைலிங்குவலாக இருக்கும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ் வந்து எல்லா டாப்பிக்குமே எல்லா யூனிட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதாவது ஃபர்தராக இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் அதை என்கொயரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.